மெர்கவாவை அடித்து தூக்கி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, கன்னுடன் வந்து இறங்கி இருக்கக்கூடிய ட்ரம்ப், இஸ்ரேல் தயாரித்திருக்கக்கூடிய சுந்தரா டிராவல்ஸ், கன்னியாஸ்திரியருடைய கன்னத்தை அடித்து கிழித்த யூதர்கள், லண்டனில் மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது. துரத்தி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய யூதர்கள், அது மட்டும் இல்லாம ஈரான் தயாரித்திருக்கக்கூடிய புளூ மிசில்ஸ், இப்படி பல்வேறுபட்ட தகவல்களை, சர்வதேச நிகழ்வுகளை, கள நிலவரங்கள்ல வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, தெற்கு லெபனானுடைய பல பகுதிகளை இன்னைக்கு அழிச்சு நாசமாக்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு இடம் கூட இன்னைக்கு நீங்க அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த ஒரு இடங்கள்ல கூட மனிதர்கள் வசிக்கிற மாதிரியான ஒரு இடமே இல்லாத அளவுக்கு பல பகுதிகளை மாத்திட்டாங்க. குறிப்பா டயர், கந்தாரா போன்ற பகுதிகள்லாம் அழிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. மக்கள் வசிக்கிற மாதிரி ஒரு இடத்தையே அவங்க ஏற்பாடு பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு கொடூரத்தை வார்த்தையால் விவரிக்கவே முடியல. மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை அங்க அரங்கேற்றி இருக்கிறாங்க. அதனாலதான் பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் உடனே வெளியில போடா அப்படின்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் வெகுண்டெழுந்த ஹிஸ்புல்லா, எல்லாருக்கும் கோவரும் இல்லைங்க, யதார்த்தம் தானே. இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு வீடியோ, அதாவது மெர்கவால ஒரு லூஸ் அங்க இருக்கக்கூடிய ஐடிஎஃப் சோல்ஜர் இருக்கிறானா இல்லையா, அந்த லூஸ் என்ன பண்ணிட்டு இருக்கானா, பராக் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி பக்கம் பராக் பார்த்துட்டு இருக்கான். லூஸுக்கிட்டே உனக்கு ட்ரோன் வர்றது கூட தெரியாதா? செவுட்டு பயலா இருந்திருப்பானா என்னவோ தெரியல, இல்ல சவுண்டு கேட்கலையா என்னன்னு தெரியல. அவங்க வந்து அவனுடைய அப்படியே பின்னாடி பக்கமே கொண்டு வந்து அந்த ட்ரோனை போட்டு, அதை மெர்கவா 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெர்கவாவை சாதாரண ட்ரோனை வச்சு இன்னைக்கு அடிச்சு அந்த வீடியோவை இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க ஹிஸ்புல்லாக்கள். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு லெபனான்ல அவ்வளோ அநியாயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2600க்கு மேற்பட்டவர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300, அதுல 300 குழந்தைகள். நான் சொல்றது காசா கிடையாது, லெபனான சொல்றேன். லெபனான்ல மட்டும் 300 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. 12 லட்சம் பேர் வீடை விட்டுட்டு வெளியில போயிருக்காங்க. 12 லட்சம் பேர், யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த பகுதியிலே வர முடியாத அளவுக்கு ஆயிருக்குது. குறிப்பா லிட்டானி ஆற்று பகுதியில யாருமே வந்து அங்க தங்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான் இஸ்ரேல். அவங்கள மட்டும் கிடையாது, இன்னைக்கு முஸ்லிம்களை மட்டும் கிடையாது. அவன் என்ன பண்றான், கிறிஸ்துவர்கள், ஏற்கனவே பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவோடைய சிலையை உடைச்சாங்க, மன்னிப்பு கேட்டான், சீன் போட்டான், எல்லாமே பண்ணான்ல. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, கன்னியாஸ்திரிகளை, அதுவும் இது எங்க நடந்திருக்கலாம், வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகளை, அவங்க வந்து பொதுவாக நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப நம்ம ஹிஜாப்னு ஆடை வச்சிருப்போமா இல்லையா, அது மாதிரி ஒரு ஹிஜாப் ஆடையை ஒட்டின மாதிரி ஒரு ஆடை அணிஞ்சு போயிட்டு இருக்கவங்க, அவங்கள போய் அடிச்சு மூஞ்சியெல்லாம் காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு கன்னியாஸ்திரிய இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் இதை பத்தி வாய் திறந்திருக்கணுமா இல்லையா, தங்களுடைய கண்டனத்தை அதை பதிவு செஞ்சிருக்கணுமா இல்லையா, அப்படி பெரிய அளவுக்கு கண்டனமே இங்க கிறிஸ்துவர்களால் சொல்லப்படல அப்படிங்கிறதா வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. தொடர்ந்து அட்டூழியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க லெபனான்ல. அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவர்கள் வசிக்கக்கூடிய வீடுகள்ல போய் அங்க போய் நான் செக் பண்ண போறேன், உள்ள என்ன வச்சிருக்கேன்னு பாக்குறேன் அப்படின்னு போய் அவங்கள அங்க போய் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் சோலார் பேனல், கிறிஸ்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய சோலார் பேனல் இன்னைக்கு நெத்தனியாவை அடிச்சு உடைச்சிட்டு அதை இன்னைக்கு வீர தீரமா ஒரு பேட்டி வேற கொடுக்குறான். என்ன தெரியுமா, நாங்க வந்து கந்தாரா பகுதியில ஹிஸ்புல்லாவுடைய ஒரு டனல் இருந்துச்சு, அந்த டனலை கண்டுபிடிச்சு நாங்க அழிச்சிட்டோமாக்கோம், அதுல ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பந்தாவா இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன காரணம்னா, கொஞ்ச நாள்ல இஸ்ரேல்ல எலெக்ஷன் வரப்போகுது. ஆனா நிலை எப்படி தெரியுங்களா இருக்கு, இஸ்ரேல்ல குறிப்பா டெல் அவீவ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் கொந்தளிச்சு போய் தெருவில் இறங்கி போராடுறாங்க. அரசாங்கத்தினுடைய அந்த வாகனங்கள்லாம் இருக்கிற ஜிபி கார், அது மாதிரி அதையெல்லாம் போய் இன்னைக்கு அவங்க பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் பிளாக் பண்ணி, நீ ஆட்சியாளருக்கு தகுதியானவனே கிடையாதுடா, நீ இனப்படுகொலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ ஒரு வார் கிரிமினல் அப்படின்னு அங்க இருக்க மக்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற செய்தியும் சர்வதேச அளவுல பேசு பொருட்களை ஒன்னா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க தயாரிச்சிருக்கக்கூடிய சுந்தரா டிராவல்ஸ், இந்த முட்டா பையலா, இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல அவனுடைய ஜீப்புக்கு மேல ஒரு வலையை போட்டு கட்டிட்டு, அது மாதிரி சின்ன பசங்க விளையாடுற ட்ரோன் இருக்குல்ல, அதை போட்டுட்டு இந்த வலையை கட்டிட்டோம், இனிமேல் இந்த வலைக்கு பொத்துக்கிட்டு ட்ரோன் உள்ள வரான்னு சொல்லி
சின்ன பசங்களுடைய ட்ரோனை போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரான் பயன்படுத்தக்கூடிய ஷாஹித் 136 அப்படிங்கிற அந்த ட்ரோனு அதோடைய வெடிமருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 7 கிலோ இருக்குங்கிறாங்க. அந்த அளவுக்கு பெருசு அது. அது மோதனாவே உடனே ஃபயர் ஆயிருமா. அந்த அளவுக்கு வச்சிருக்கக்கூடிய விஷயத்த இன்னைக்கு அவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கண்டனமும் வந்திருக்கு. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ட்ரம்ப் செஞ்சிருக்கக்கூடிய வேலை தாங்க. வழக்கம் போல ஏதாவது ஒரு போட்டோ போடுவான், சும்மாவே இருக்க மாட்டான், கை காலை வச்சுக்கிட்டு சைத்தான் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். உங்களுக்கே நம்ம கடந்த காலம் பேசியிருப்போம், உங்களுக்கே தெரியும். தன்னை இயேசு கிறிஸ்துன்ட்டான், நான் தான்ப்பா இயேசுன்ட்டான். இயேசுங்கிறத நம்ம ஏற்றுக்கல, நம்ம தெளிவாக சொல்லிடணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் நடிச்செல்லாம் பேச முடியாது. இறைவனுக்கு மகன் கிடையாது அப்படிங்கிற சொல்கிற கொள்கையை நாங்கள் உறுதியாக இருக்கோம். இறைவன் யாராலும் பெறவும் இல்லை, யாராலும் பிறக்கப்படவும் இல்லை, அவனுக்கு இணை துணை எதுவுமே கிடையாது அப்படிங்கிற கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவ மக்களுடைய நம்பிக்கை பிரகாரம் நாங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொள்றாங்க. அப்படி அந்த அவதாரமா காட்டி போட்டோ போட்டான்ல ட்ரம்ப். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான்னா, என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம விஜய் ஒரு பல படங்கள் எடுத்துருப்பாங்க, துப்பாக்கி படத்துல இந்த கன்னை வச்சுட்டு வந்துட்டு இருப்பான்ல, இப்படி நிற்பான்ல, இது மாதிரி நிற்பான்ல, அது மாதிரி கன்னை போட்டு கண்ணாடியை போட்டுட்டு இறங்கி நின்றுருக்கான். ஆனா இந்த போட்டோ ஒரு செய்தியை சொல்றான். என்னன்னா, நாங்க போர்ல இறங்க போறோம், அடிக்க போறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்றான். ஏன்னா நேற்று இதை என்ன பண்ணாங்கன்னா, சிச்சுவேஷன் ரூம்னு வச்சிருக்காங்க. அதுல போய் உட்காந்து என்ன பண்ணலாம், ஈரான்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பேசுறாங்களாம். அதோடைய வெளிப்பாடு ஹெக்ஸத் இன்னைக்கு ஒரு மீட்டிங்காக உள்ள வர்றான். ஹெக்ஸத் யாருன்னு சொன்னா, இவன் தான் போற வரையறுக்கிற ஆள்னு இருக்கான். பென்டகனுடைய பொறுப்பாளராக இருக்கிறான் ஹெக்ஸத். பெரும்பாலும் கொலைகளை செய்யறதுல ரொம்ப ஆர்வமா செய்யக்கூடிய ஆள்னு பல விமர்சனம் இருக்குது. எந்த அளவுக்கு விமர்சனம்னா, ஹெக்ஸத் இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறதுக்காக உள்ள போயிட்டு இருக்கிறான். என்ன அடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லி ட்ரம்ப் இப்படி போட்டோம்னா என்ன நடக்க போகுதுன்னு பேட்டி கொடுக்க போயிட்டே இருக்கிறான். போய்கிட்டே இருக்கிறப்ப அவனை கைது பண்ணணுங்கிற அந்த பதாகையை ஏந்தி ஒரு அம்மா கண்டன குரலை எழுப்புறாங்க. அந்த அளவுக்குள்ள ஆள் தான் இந்த ஹெக்ஸத் என்ன சொல்றான்னா, இப்போ நாங்கள் போரை தொடங்க போறோம், நாங்கள் எப்படி தெரியுமா செயல்பட்டுருக்கோம், வியட்நாம் போர்ல எப்படி தெரியுமா இருந்தோம், ஈராக் போர்ல எப்படி தெரியுமா இருந்தோம், ஆப்கானிஸ்தான் போர்ல எப்படி தெரியுமா இருந்தோம், அந்த போர்ல செருப்படி வாங்கினேன். வியட்நாம் போர் உலகமே அறிஞ்ச போருங்க. 1955 1975 வரைக்கும் நடந்த ஒரு போர். இறந்து போன மக்கள் எவ்வளவு தெரியுமா, மொத்த மக்கள் நான் சேர்த்து சொல்றேன், எல்லாத்தையும் சேர்த்து 30 லட்சம் பேர். அதில் அப்பாவி மக்கள் 11 லட்சத்துக்கு மேலங்க. அந்த போரை உதாரணம் காட்டுறான். 20 வருஷம் தான் நாங்கள் தயாரா இருக்கோங்கிறான். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுடைய போர் 2001 ஆரம்பிச்சு 2021 தான் முழுவதுமாக முற்று பெற்றது. அந்த போர் மாதிரி நாங்கள் நகர்த்த போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஹெக்ஸத் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி ஈராக்கினுடைய போர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்க வீரர்கள் அந்த போர்ல தான் 5800 பேர் இறந்து போனாங்க. அந்த போர்லையும் கிட்டத்தட்ட 2,95,000 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த போருக்காக நாங்கள் தயார்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது சர்வதேச அளவுல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. இன்னைக்கு எப்படியான நில மத்திய தரைக்கடல் பகுதியில் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் பதட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியான சூழ்நிலை தான் நிலவுது. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, லண்டன்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு மோசமான செய்தி, கேவலமான செய்தின்னு சொல்லலாம். இது என்ன செய்தி வருதுன்னு சொன்னா, ஒரு இஸ்லாமியன் தான் அவன் பேரு. அவன் என்ன பண்றான்னா, ஒரு 70 வயசுக்கு நல்ல மோட்டாவா இருக்கிறான். ஒரு யூதர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலம், அந்த வழிபாட்டு தலத்துல 2 பேரை போய் கத்தியில குத்தி இருக்கிறான். அந்த பகுதியுடைய பேரை கேட்டீங்கன்னா கோல்டன்ஸ் கிரீன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதியில் போய் இன்னைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறான். கடைசியில் அங்க வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஏதோ ஒரு தண்ணி மாதிரி மூஞ்சில அடிச்சு அவனை கைது பண்ணி இருக்கிறாங்க. ஏற்கனவே பிரிட்டன்லங்க RAFன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு காசா மக்களுக்காக போராடிய ஒரு அமைப்பு. ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா, காசாவுக்கு மக்களை அழிக்கிறதுக்காக பிரிட்டனுடைய பகுதியிலிருந்து விமானங்கள்லாம் போதும் தெரிஞ்சனால ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரே போய் எடுத்து அடிச்சிட்டாங்க. அடிச்சனால RAFக்கு தடை போட்டாங்க பிரிட்டன்ல. RAF யாராவது ஆதரிச்சு இல்ல ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டா 14 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலை பல பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்குது. உண்மையிலேயே அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பெருத்த ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும். இந்த மாதிரி கூமுட்டைகள் அறிவேட்டவங்க செய்யற வேலைனால உண்மையிலேயே மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதே சமயம் இந்த மாதிரி கொடூரமான செயலில் ஈடுபட யாரா இருந்தாலும் சரி, அந்த நாட்டில் என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்துடைய உச்சபட்ச தண்டனை என்ன தண்டனை இருக்கோ அதை கொடுத்து அந்த ஆளுகளுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு தான் முஸ்லிம்களுடைய எண்ணமா இருக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லிக்கொள்றோம். இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரான்ல இருந்து அந்த அனுப்புறாங்களே அந்த ட்ரோன் இன்னைக்கு பிரான்சினுடைய ஒரு ஜெட்டு பக்கத்தில் போயிருக்குங்க. இப்படிதான் ட்ரோன் போகுமோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா முன்னால நம்ம ட்ரோன்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய, நீங்க போர் காட்சிகள்லாம் சும்மா அப்படியே சவுண்டோட போற மாதிரி தான் தெரியுது.
ஜெட்டு பக்கத்தில் அந்த ட்ரோன் போகுது. அப்படியே ஒரு பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது எதுக்காகன்னு சொன்னால், பிரான்ஸுக்கு பொதுவாக வந்து பிரான்ஸ், இட்டாலி போன்ற பகுதிகள்லாம் பெருமளவுக்கு இன்னைக்கு ஆயில் சப்ளை இல்லை, பெருமளவுக்கு அங்கே பாதிப்பு ஏற்பட்டு இருக்காங்க. அதனால பிரான்ஸ் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இட்டாலி தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பகுதிகளில் குறிப்பாக இந்த ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு ட்ரைனிங் மாதிரி ஈடுபட்டு இருக்கப்ப இன்னைக்கு அந்த ஷாஹிதுங்கிற ஒரு ட்ரோனோ இல்லை வேற ஒரு ட்ரோனையோ ஈரான் அனுப்பி நாங்களும் தாக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானுடைய ரியால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருச்சு. கிட்டத்தட்ட $1.8 மில்லியன் அளவுக்கும் குறைஞ்சு போயிருச்சு. அதாவது அதோடைய பணவீக்கம் அந்த அளவுக்கு குறைஞ்சு போச்சு. ஒரு டாலரை கொடுத்தா ஒரு USD டாலர் வாங்கணும்னா 1.8 மில்லியன் ரியால் வந்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் பின்னுக்க போயிடுச்சு அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு அல் ஜசீரா உட்பட பல சேனல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து போய் அவங்க நாட்டில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்றதுக்கு தான் அமெரிக்கா தயாரா இருக்கிறான். இதனால அவங்க ஒரு அசம்ஷன் எல்லாம் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 5,64,000 பேர் வந்து வறுமையில பாடலாம், அவங்களுக்கு பஞ்சம் ஏற்படலாம், காசா மக்களுக்கு ஏற்பட்ட நிலை ஏற்படலாம். அதை செய்ய தான் இன்னைக்கு அமெரிக்கா துடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கக்கூடிய ஆயிலை எப்படியாவது எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறான். அப்படிங்கிறதான் இன்னைக்கு சர்வதேச அளவுல மக்கள் எல்லாம் கண்டன குரல்களாக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. பலரை இதை செய்தியாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வந்திருக்கலாம், அப்படின்னா என்னங்க இஸ்லாமிய நாடுகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சூடா குப்புசு சவர்மா கொடுத்தீங்கன்னா திண்டுட்டு நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நடந்தக்கூடிய சம்பவம் என்னன்னு சொன்னா, பஹ்ரைன்ல 69 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு குடியுரிமையை ரத்து பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம UAEல 100 பேர் மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க. 2024 இருந்து கிட்டத்தட்ட 70,000 பேர் குடியுரிமையை ரத்து பண்ணியிருக்கிறாங்களாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் ஈரான் போர் நடந்துச்சுல, இப்ப நடந்த போர்ல அதுல நிறைய போட்டோக்கெல்லாம் பகிர்ந்துருக்கிறாங்க. ஈரான் அடிச்சிருச்சுன்னு சொன்ன செய்தியெல்லாம் பகிர்ந்துருக்கிறாங்க. ஏற்கனவே துபாயினுடைய ஃபிளைட் விழுந்ததை அகமதுங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் போட்டாரு, அவர்த்துக்கு ஜெயில போட்டாங்க. அது மாதிரி எப்படா நீ போட்டோவெல்லாம் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்படியான ஒரு வேலையில இன்னைக்கு UAE அதே மாதிரி பஹ்ரைன்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் ரொம்பவே நெட்டிசன்கள்லாம், டேய் என்னடா இதுக்கெல்லாமடா கேஸு, நீ அடி வாங்கினது உண்மைதானே, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு துரோகத்தை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த துரோகம் நீங்க பார்க்கல, இன்னொரு நேஷனல் செய்தியில முக்கியமான சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. இந்த துரோகத்தை இவங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் கூட இப்படிப்பட்ட துரோகங்கள் செய்யப்படுது. இன்னைக்கு சமீபத்தில் நீங்க பார்க்கலாம், டெல்லியில் இருக்கக்கூடிய ஜாமியா மில்லியா கேம்பஸ்ல, கிட்டத்தட்ட இந்த கேம்பஸ் 1920 நிறுவப்பட்டது. 279 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. பல 30 ரிசர்ச்சுடைய மையங்கள்லாம் அங்கே இருக்குது. பல செக்டார், ஆர்ட்ஸு, சயின்ஸு, இப்படி பல செக்டார் படிப்புகள்லாம் நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பஸுங்க. இந்த கேம்பஸில் பல முறை வன்முறை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட டிசம்பர் 15, 2020 அங்கே பூந்த காவல்துறை, CAAக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க, இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க. உள்ள பூந்த காவல்துறை கண்ட மேனிக்கு அடிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காயப்படுத்துறாங்க. அங்க இதே மாதிரி CAA ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கப்ப ஜனவரி 30 அங்க ஒருத்தன் கோபால்னு ஒருத்தன் வர்றான், ராம் கோபால், நம்ம கோபால் கோச்சே தான் ஞாபகப்படுத்துது. துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை சுட்டான். இப்படிப்பட்ட ஜாமியா மில்லியா இந்த கேம்பஸ் ஒரு சர்ச்சைக்குரிய கேம்பஸ். இந்த கேம்பஸ்ல RSS அவங்க இருக்கக்கூடிய யுவான் அப்படின்னு இல்லை யூவா அப்படின்னு ஒரு இளைஞர் குரூப் இருக்கான். அது உள்ள வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக, ட்ரெயின் அப் நடத்துறதுக்காக அங்க இருக்கக்கூடிய சில முட்டாள்கள், முஸ்லிம் முட்டாள்கள் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப பேசு பொருளாக இருக்கு. ஏப்பா இவ்வளவு பிரச்சனை உள்ள இடத்துல இப்படி ஒரு ஆளை கூட்டு வந்து விடலாமா? ஏன்னா அவங்க எங்க போனாலும் பிரச்சனை பண்ணுவாங்க. எப்படியாவது வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சு மத கலவரத்தை உண்டாக்கி ஆட்சியை பிடிச்சலாம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் RSS. அப்படிப்பட்ட இயக்கத்தை உள்ள கூட்டிட்டு வரலாமா? அதுவும் பிரச்சனை இருக்க இடத்துல கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு பல பேர் தங்களுடைய கண்டன குரலை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் மறந்துடாம நம்முடைய கண்டன குரலை கண்டிப்பா பதிவு செய்யணும். உண்மையிலேயே ஒரு காலேஜ் இருக்கு, ஒரு ஸ்கூல் இருக்குன்னா பல நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்ப ஐயா சுவிசுவ மாதிரி நல்ல மனிதர்களா இருக்காங்க. அவங்கள உண்மையில கூட்டு வரணும், பள்ளிவாசல் கூட்டு வரணும், காலேஜுக்குள்ள கூட்டு வரணும், அவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு பண்ணணும். இதெல்லாம் விரும்பத்தக்கது. ஆனா இவங்க அப்படியா?
இவங்க எங்க போனாலும் பிரச்சனையை பண்ணக்கூடியவங்க, ஆளே பார்க்க மாட்டாங்க. இந்துக்களா இருந்தாலும் கொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் இந்துத்துவா கும்பல். இந்த இந்துத்துவா கும்பலை உள்ள கூப்பிட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு பல பேர் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. மறந்துதான் நம்மளுடைய கண்டனத்தை பதிவு செய்யணும். இதே மாதிரி வீடியோடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மக்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து கொலைகள் அங்கே செஞ்சுட்டு வர்றான். இப்போ கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் கூட காசாவில் 9 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தைய கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க டிசம்பர் 2025 இவங்க மஞ்சக்கோடுன்னு ஒன்று வச்சாங்களா இல்லையா, அந்த மஞ்சக்கோடுன்னு ஒரு செங்கல் மாதிரி ஒரு சிமெண்ட் மாதிரி போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. யாரு? இவங்க நாட்டை திருடிக்கிட்டு காசாவில் போய் அவங்க மஞ்சக்கோடுன்னு போட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே யார் வரக்கூடாதான் காசா மக்கள், அப்படி ஒரு நிலை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அங்கே போன நாசர்னு ஒரு சிறுவன் 16 வயசு பையங்க ஏதோ விளையாட்டாக அந்த சைடு உள்ளே போயிட்டான். உள்ளே போனனால அவன் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த சிறுவனை குறிப்பாக ஸ்னைப்பர் ஷாட் மூலியமா அந்த பையனை சுடுறாங்க. உன் மாமா அந்த செய்தியை சொல்கிறாரு. அவர் போயிட்டான் தெரியாமல், போனனால அந்த பையனை சுட்டுட்டாங்க. சுட்ட உடனே கூட போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 50 மீட்டர் தான் அந்த பையன் தாண்டி போயிருப்பானான். எப்படியாவது காப்பாற்றலான்னு போனால் அந்த பையங்களையும் சுடுறானா. ஒரு கட்டத்தில் எப்படியாவது காப்பாற்றிருந்தாலும் அவங்க மாமா நினைக்கிறப்ப அந்த பையனை பக்கத்தில் ஒரு குண்டை ஒன்று போடுறாங்களா, ட்ரோனை வச்சு ஒரு குண்டை ஒன்று போடுறாங்களா. சரி இப்படியே நடந்துட்டு இருக்கு, விட்டுருவாங்க, எப்படியா அந்த குழந்தைய காப்பாற்றிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த மெர்கவா, ஏன் மெர்கவாவை அடிக்கிறப்பெல்லாம் நம்ம சந்தோஷப்படுறோங்கிற செய்தியை நீங்கள் இதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. அந்த மெர்கவாவை வச்சு அப்படியே அந்த பையன் மேலங்க அந்த தலையெல்லாம் தூக்கி அப்படியே அந்த சுடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தனக்கு எப்படியாவது வாழ்வு கிடைச்சிருமான்னு அந்த பையன் ஏங்கிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் ரத்த வெள்ளத்தில் கிடக்கும்போது மெர்கவா அந்த பையன் மேல அப்படியே ஏத்துறாங்களாம். அந்த பையன் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? மாமா கண்ணு முன்னாடி பார்க்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது அந்த பையனை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனுடைய உடல்களை தூக்கிக்கிட்டு பெட்ஷீட்டு தான், அங்கே ஸ்ட்ரெச்சர்லாம் கிடையாது, பெட்ஷீட்டில் வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அந்த பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இதனால் அவன் மாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கலக்கம் அடைகிறாங்க. சாதாரணமான ஒரு விஷயங்க, ஒரு குழந்தை விளையாடுற குழந்தை அந்த மஞ்சக்கோட்டை தாண்டி ஒரு 50 மீட்டர் வந்ததுக்கே இவ்வளோ பெரிய ஒரு கொடூரத்தை செய்கிறான்னா இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான். அதனால கன்னியாஸ்திரி கூட பார்க்கறது இல்லையே, சர்ச்சுகளை கூட பார்க்கறது இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு கொடூர முகம் முடிச்ச இவனுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வது நம்முடைய கடமைகளை ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத நிறுத்தி ஒவ்வொருத்தவரும் இவனுக்கு எதிராக ஒவ்வொருத்தவரும் இவனுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யணும். இது மாதிரியான வீடியோக்களை பார்க்கறதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல மறவாமல் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.